சொல்கிறீங்க. அப்படியே வந்தோம், சாமி கும்பிட்டு போயின்னு இந்த ஃபேமிலி நம்ம அப்படியே வரும் சபைக்கு இது காணிக்க போட்டு பாதிரியாரை பார்த்து பேசிட்டு போகிற ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இன்முகத்தோடு நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அழகாக வந்து உட்காந்து பார்த்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு காணிக்கை கொடுத்துட்டு போகிறது அதுதான் இருந்திருக்கலாம். இருக்கட்டும். அதுலேருந்து மேலே வர வளர்ச்சி என்ன? ஆத்மாவில் இந்த தாக்கம் வருது. ஒழிய செய்யணும், எப்படி செய்யணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. தாளந்துகள் ஆராதனை வீரன் அழைக்கப்பட்டவன் ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்டது மோசே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆரோன் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் ஆராதரிக்க என்று விசேஷமான பெயர் பெற்ற அபிஷேகமும் உடையவனாக இருக்கிறான். ஆரோன் அபிஷேகிச்சான்னா, அபிஷேகத்தில் எழுவி நின்று ஆராதிச்சான்னா அவ்வளோதான். அதோடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாம் அதான். அவர் ஒரு டாக்டர், அவ்வளோதான். அவர் போய் நீதிமன்றத்தில் வழக்காட முடியுமானா முடியாது. அவர் போய் 1000 பேருக்கு சாப்பாடு செய்ய முடியுமானா முடியாது. அடிப்படை காரியமும் முக்கியத்துவமே அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இன் த அனாயிட்டிங், தேர் ஸ்பெஷலிஸ்ட் இன் வர்ஷிப். நீங்கள் நினைக்கிற மாதிரி பாடல் மட்டும்தான் வர்ஷிப் இல்லை. அந்த மனசை ஏஞ்சி நின்னாலே அபிஷேகம் வரும். எதையாவது ஒன்று வாசித்தாலும் அபிஷேகம் வரும். நீங்கள் கொஞ்சம் கண்களை திறந்து பார்க்கணும் வேதத்தை. ஒரு சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான் தாவீது, பிசாசு ஓடுகிறது. அப்போ இயேசு நாமம் இல்லை. எப்படி? அசுத்தாவி புதிய ஏற்பாட்டில் அவர் நாமத்தில் ஓட்டினது நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தாவீது பிசாசு ஓட்டின மாதிரி யாருமே ஓட்டினதில்லை இது வரைக்கும். தீர்க்கதரிசிகளையும் பார்த்துருக்கலாம், தீர்க்கதரிசம் உரைச்சிருக்கலாம். பேய் ஓட்டி யாருன்னா பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன். தாவீது தானே கர்த்தர் பயன்படுத்தினார். சுரமண்டலம் வாசிக்கிறாரு, அங்கிளுக்கு பேயெல்லாம் ஓடுது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. இவர் ஜெபிச்சாரான்னு கேட்டால் இல்லை, வாசிச்சாரு ஓடுது. திஸ் இஸ் கால்ட் அனாயிட்டிங். நீங்கள் வாசிச்சிங்கனாலே அந்த மாதிரி ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஜெபிச்சா தான் போகணும். இல்லை, நீங்கள் நின்னாலே அபிஷேகம் இறங்கணும். இதெல்லாம் வேத சாட்சியோடு சொல்லி போதித்து கொண்டிருக்கிறேன். பவர் மினிஸ்ட்ரி மாதிரி தான் வச்சுக்கோங்க வேத பாடமே. சரி, இந்த மாதிரி அபிஷேகம் என் மீது வருவதுக்கு நீங்கள் மறுபடியும் அபிஷேகத்தை விக்கிரகமாக்கிடக்கூடாது. அவன் போய் பேய் ஓட்டினதும் போதும், அந்த படுபாவிக்கிட்ட போய் மாட்டினதும் போதும். அவனுக்கு அது தெரியாது. பயனாளிகளுக்கு எப்போவுமே நம்ம அருமை ஓரளவுக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நிறைய. அவன் டான்ஸ் ஆடி விழுவான், பேய் ஆடி விழுறவனுக்கு என்ன தெரியும்? அதை ஏஞ்சி சொல்லவும் முடியுமா?